பாடல் பெற்ற தலங்கள்னு தலைப்பு வச்சிருக்காங்களே விஸ்வம் விஷுவல்ஸ்ல. இந்த தேவாரத்தை எல்லாம் நமக்கு யார் கொடுத்தது? மீட்டு கொடுத்தது யாரு? பாடுனது ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரர் பாடினாங்க. இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னே தெரியல, எங்கேயோ இருந்தது. இதெல்லாம் நமக்கு மீட்டு கொடுத்தது யாரு? ராஜராஜ சோழன் மீட்டு கொடுத்தான். ராஜராஜ சோழன் எப்படி மீட்டு கொடுத்தான்? நம்பியாண்டார் நம்பி மூலமா மீட்டு கொடுத்தான். நம்பியாண்டார் நம்பி கிட்ட போய் ராஜராஜ சோழன் சொன்னா, இந்த மாதிரி திருமுறைகள் பத்தி நான் கேள்விப்பட்டேன், தேவார பதிகங்கள் பத்தி நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும், நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். மாமன்னன் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிகிட்ட கேட்கிறார். நம்பியாண்டார் நம்பி இந்த கோவிலுக்கு வர திருநாரையூருக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பேர் பொல்லா பிள்ளையார்னு பேரு. இப்ப நம்பியாண்டார் நம்பி இங்க வந்து பொல்லா பிள்ளையார் கிட்ட தான் வேண்டுதல் வைக்கிறார். பா, ஏதோ தேவாரம்னு இருக்கான், அதை பாடின கோவில்கள்லாம் பாடல் பெற்ற தலங்களாம், அதெல்லாம் நாங்க மீட்டெடுக்கணும். மாமன்னன் ராஜராஜ சோழன் என்னுடைய உதவியை கேட்கிறார், நீதான்ப்பா உதவி செய்யணும். பொல்லா பிள்ளையார்கிட்ட நம்பியாண்டார் நம்பி ஒரு வேண்டுதல் வச்சு, இந்த பொல்லா பிள்ளையார் திருநாரையூர் கோவில்ல இருக்கிறாரே, அவருடைய அருளின் மூலமாகத்தான் சிதம்பரத்தில் இருந்த தேவார பதிகங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் அப்படித்தான் நமக்கு மீட்டு கொடுத்தான்.